மாண்புமிகு தற்குறி முதல்வர் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் உடனே இப்போ நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசினார்னா அவர் உடனே பதில் கொடுக்க மாட்டார். இவர் வீட்டில் போய் எழுதி ஒரு 4 பேர் உண்ட குழு என்ன நாளைக்கு பேசலாம் அப்படின்றத எழுதி இரவு ஃபுல்லாக எழுதி, ஏன்டா நைட்டு ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக எதையும் ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா எத்தி விடும்ல இந்த தம்பிள்ஸ் இதெல்லாம், அது மாதிரி இவர் 4-5 பேர் உண்ட குழு இரவு ஃபுல்லாக எழுதி, ஆனால் கடைசி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேச போகிறாரு. அது ஒரு மேடை பேச்சு மாதிரி தான். இதுக்கு நேற்று நீங்கள் ஒரு 3:30 மணிக்கு 2:45 எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டார். அங்கிட்டு நீங்கள் உணவுக்கு இடைவெளி முடிஞ்சு ஒரு 3-4 மணிக்கு தொடங்கினா கூட 5 மணிக்கு முடிச்சிருக்கலாமே. இது எதுக்கு மெனக்கட்டு இன்றைக்கி 234 பேர்த்தையும் அங்கே உள்ள உட்கார வச்சு பேசணும்ன்றதான் நோக்கமா? சரி, நீ பேசுகிறீல என்ன ஒரு முதலமைச்சர் மாதிரியா பேசுகிறிய? கேட்டால் குட்டி கதை. நான் ஒரு குட்டி கதை சொல்லவா? நேற்று எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன கேட்குறாரோ அதுக்குள்ளே விளக்கத்தை கொடு. அதை விட்டுட்டு குட்டி கதை. அப்பாவை காணாமல் சொல்லி மயந்த என்னாராம். அப்பாவை காணாமல். சரி, உங்கள் பெத்த பிள்ளை மகளும் மயனும் அப்பாவை காணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட இன்சியலே, ஒரு தகப்பென்ற இன்சியலே மாற்றிட்டாங்க அந்த குழந்தைகள். உங்கள் மனைவி நீதிமன்றத்தில் போய் என் கணவரை காணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியல. ஆனால் இன்றைக்கி நைட்டு இரவுனா போய் யோசிச்சிருப்பாப்புல, இது தேவைலாம் வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கலாமோ, நான் வாட்டுக்கு செவனேன்னு 2-3 நாளாக பேசாமல் இருந்தேனே, பேசுன்னு சொன்னால் நான் வாட்டுக்கு எதாவது பேசி விட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக சமூக வலைத்தளங்களில் ஃபுல்லாக அப்பாவை காணோம் அதை தான் தேடுது. உங்கள் குழந்தைகள் படத்தை போட்டு அப்பாவை காணாமல் தான் போடுறாங்க. ஏன் போட இத்தனை நாள் போட்டாம்மா? யாராவது போட வைக்கிறிய? தனிப்பட்ட மனிதனை பற்றி பேச வேணாம், தனி மனிதனை பற்றி பேச வேணாம்னு சொல்லி கடந்து போனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் உள்ளே இருக்காரா? எதிர்க்கட்சி தலைவர் பேசினா அதுக்கு என்னன்னு பதில் கொடுங்க. அதை விட்டு அவரை காணாம்னா ஏன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லையா? அப்போ இது நக்கல் தானே. நக்கல் நையாண்டி எதை செஞ்சாலும் திமுக தான், மின்னோட்டு பிரச்சனையாக திமுக தான். அப்போ நீங்கள் ஆட்சி நடத்த முடியலன்னு நீங்கள் கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க வெளியே. உங்களை என்ன வம்படியாக பட்டு நாங்களாக கொண்டு வந்து வச்சோமா? நீங்கள் எதை இருக்கணும்ட்டு இல்லை? 118 பேர் உங்கள்கிட்ட இருக்கா? கேட்டால் எல்லோரும் அவங்களா வந்து தான் ஆதரித்தாங்க. சரி, அவங்களா ஆதரித்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொல்லி தானே காங்கிரஸுக்கு 5 பேர், கம்யூனிஸ்ட்டுக்கு 2 பேர், இன்னொரு இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 2 பேர், விடுதலை சிறுத்தைக்கு 2 பேர், இஸ்லாமிய அமைப்புக்கு 2 பேர், எல்லாம் யாரை காட்டி யார் முதலமைச்சர்னு போட்டால் தற்கூரி முதல்வர் வேணாம்னு சொல்லி தான் போட்ட ஓட்டுது. அப்போ யாரோட ஓட்டுது? என்னமோ உங்களுக்கு என்னமோ 118 கிடைச்ச மாதிரி மைனாரிட்டி அரசாக இருந்துக்கிட்டே உங்களுக்கு இவ்வளோ திமுரு. சும்மா எதையா எழுதி கொடுத்து எதாவது பேசணும்னு சொல்லி வாயை கொடுத்துட்டு புண்ணாக்கு வாங்கினோம்ல. நல்ல மரியாதையாக கடந்து போய்கிட்டு இருக்கான். அரசியல் நாகரிகம் எழுதி பேசுகிறான். இல்லைன்னா நீங்கள் என்ன கூத்தடிக்கிறீங்க, யாரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூத்தடிக்கிறீன்றது எல்லாம் தெரியும். பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்கல்ல, எந்திரிச்சு நடக்கையே முடியாது, பொண்டாட்டி வச்சு வாழ்கிற வக்கில்லாத முதலமைச்சர், பெத்த பிள்ளைகளை வச்சு வக்கில்லாத முதலமைச்சர், மானங்கட்ட தற்கூரி முதலமைச்சர், இப்படி தான் அவரை பேசுகிற மாதிரி இருக்கும். இதை விட வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இது ஒரு மரியாதையாக பேசுகிறான். சும்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற சும்மா இருக்கிறத கிளப்பிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ ஏன்னா கருத்தியல் ரீதியாக பேசுகிறோம். என்னன்னா 2 வயசு பிள்ளைய 3 வயசு பிள்ளையை கெடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு சொல்லு. உதயநிதி என்னதே யார் என்ன விவரம், எந்த கட்சிக்காரன், எந்த ஒன்றிய செயலாளர், உங்கள் கட்சிக்காரன் கூட புள்ளி விவரத்தோட சொல்கிறாருல, நீ சொல்லு. சும்மா போகிற போக்கில் எதாக இருந்தாலும் திமுகனா எதுக்கு எடுத்தாலும் அதையும் சொன்ன வீட்டுக்காரமாக போய் நீதிமன்றத்துக்கு போனதுக்கு திமுகண்ணே தற்கொலைகள். அது என்னத்தை சொல்கிறது இல்லை. கேட்டால் திமுகலாம் நீங்கள் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் இல்லையா, தற்கூரி இல்லையான்னு சொல்லி ஒருத்தங்க கேட்குறேன். இருக்கலாம். திமுகவில் ஒரு சில பேர் விவரம் இல்லாத ஆளுகள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். அது சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டாங்க, ஏதோ கட்சிக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தற்கூரிக்குன்னு ஒரு கட்சி இருக்குவார். அதுதான் யாராவது சொல்லுவாங்க, இல்லை இந்த அவர் நல்லா, இந்த அமைச்சர் கொஞ்சம் நல்லா இருக்காப்புல அப்படின்னு. நல்லவராக இருந்தால் அவருக்கு என்ன இங்கே வேலை? நல்ல பயலாக இருந்தால் அந்த கட்சிக்கு என்ன வேலை? அது தற்குறியல் கட்சியில் போய் நல்லவே இருக்கிறதுக்கு என்ன வேலை? ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிற தலைவன் சரியில்லைன்னா அந்த பிள்ளையெல்லாம் தட்டுக்கிட்டு போய் தான் நிற்கும். அப்போ நீ பெத்த பிள்ளைகளை விட்டுப்புட்டு இன்றைக்கி போய் இருக்க, கட்டின பொண்டாட்டியை விட்டுப்புட்டு ஒரு கேதமாக இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டதுக்கு ஃபுல்லாக யாரையே கூட்டிகிட்டு போய் நிற்கிற. இன்னும் உடச்சி ஊருக்கே தெரியும், இன்னமும் நாகரிகமாக கடந்து போகிறான் பேச வேணாம்னு சொல்லி.
அப்படின்னு வரும்போது சும்மா இழுத்துக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிற உனக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. மாண்புமிகு தற்குறி முதல்வர் அவர்களே, இதுக்கு மேலே நாவடக்கம் தேவை. இதுக்கு மேலே பேசினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது எந்தம்மா, யார் யார் என்ன பண்ணின்றது எல்லாத்தையும் உடச்சி பேச வேண்டியிருக்கும். உங்கள் மூஞ்சியில் நீங்களே காரி துப்பிக்கிற அளவுக்கு ஆகி போயிடும். நாளைக்கு உங்கள் பெத்த பிள்ளை காரி துப்புது இன்சியில் வேணாம்ட்டு, அதை போய் சரி பண்ணுங்க. அதேன்னு சொல்லுவாங்க இல்லை, இவர் வந்து பெத்த பிள்ளைக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் நல்லது செய்யாதவர் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்வார்னு எதிர்பார்த்து